அனைவருக்கும் வணக்கம். இந்த வாழை மரத்தை பற்றி நம்ம ஏன் ரொம்ப முக்கியத்துவமாக பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் அதிகமான விளைச்சல் தந்தா, இயற்கை முறையில் வளர்த்தா அல்லது முறைப்படுத்தி வளர்த்தா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு முக்கியமான பயிராக இருக்குங்க. சரியாகவே பார்த்தா அந்த பயிர் நம்ம வளர்க்கிற தொகையை விட குறைந்தபட்சம் 6லேருந்து 8 மடங்கு பலன் தரணும் அப்படிங்கிறது ஒரு விதி. அப்படி இருக்கிறப்ப நமக்கு ஏற்றுமதி வாய்ப்புகளும் இருக்கிறப்ப இன்னும் சிறந்த வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கணும்னா பழத்தை பார்க்குறப்ப நமக்கு என்ன இருக்கணும்னா, பொதுவாக எல்லா பழங்களும் ஒரே மாதிரியான எடையாக இருக்கலாம், ஒரே மாதிரி நிறம், வடிவம், அதே மாதிரி சுவையும் முறையாக இருக்கிறது பெரிய நன்மை தருங்க. இந்த சுவை அப்படிங்கிறப்ப நம்ம என்ன செய்யலாம்னா, குலை தள்ளினதுக்கப்புறம் ஒன்று திராட்சை ரச கரைசலும், திராட்சை ரச கரைசல்னால் கருப்பு திராட்சையும் நாட்டு சர்க்கரையும் சமமான அளவில் கலந்து செய்யக்கூடியது. இது 2 கிலோனா அது 2 கிலோ கலந்து மூடி பாட்டில் போட்டு மூடி டைட்டாக ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா, நிழலில் வச்சோம்னா 15 நாள் கழித்து கிடைக்கிற திரவம் 10 லிட்டருக்கு 50 மில்லி அப்படி கலந்து தெளிக்கலாங்க. அப்படி அந்த குலைகளில் தெளிக்க தெளிக்க நல்ல வளர்ச்சி கிடைக்கும். ஒன்று. ரெண்டாவது கடல் பாசி உரம்னு இருக்குங்க. அது 100 லிட்டருக்கு 1 லிட்டரும். இந்த சோலு பார் அல்லது மைக்ரோபோர் அப்படிங்கிற அந்த போரான் பவுடர் இருந்ததுன்னா 200 கிராம் அது கலந்துக்கலாம். அது கூட இந்த உயிர் உரம் அல்லது சாணப்பாசி கரைசல், இது எது கிடைக்குதோ 1 லிட்டர் கலந்து குலைகள் மேலே தெளித்தோம்னா குலைகள் நல்லா திரள்றது மட்டும் இல்லைங்க, வெயிட்டு கூடும். வெயிட்டு கூடி கிடைக்கிறப்ப நமக்கு அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்போ நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், இனிப்பு சுவையை நல்ல சுவை தரக்கூடியது எது அப்படின்னா சாம்பல் சத்து, மெக்னீசியம் சத்து, போரான் சத்து, கந்தக சத்து, இதெல்லாம் இணைஞ்சிருக்கிறப்ப அருமையான சுவை கிடைக்கும். அது நமக்கு ஒரு நல்ல விற்பனை வாய்ப்பை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த பொருள்கள் கலந்து தெளிக்கிறப்ப ஷெல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய நீண்ட காலத்துக்கு எந்த விதமான அதாவது அழுகல் இல்லாத ஒரு பயிர் கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இந்த திரவங்களை அந்த குலைகள் மேலே தெளிச்சுக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரூட் கவர்னு விற்கிதுங்க. அதாவது பழங்கள் மேலே பண்ணக்கூடிய பாலித்தீன் கவர். இதை என்ன செய்யலாம்னா, அந்த குலை வந்ததுக்கப்புறம் அந்த ஆண் பூவை எடுத்ததுக்கப்புறம் அதை முழுமையாக நம்ம ஃப்ரூட் கவர் போட்டு நல்லா கட்டி விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால், வெளியிலிருந்து நோய்களோ அல்லது பூச்சியோ நேரடியாக குலைகளை தாக்காமல் இருக்கும். அப்படி இருக்கிறப்ப நமக்கு அதிகமான தரமுள்ள காய்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம இதை தெளிக்கிறப்ப மட்டும் அதை எடுத்துகிட்டு தெளிச்சுக்கலாங்க. அப்படி தெளிக்கிறது ரொம்ப நல்லது. இது இல்லாத நம்மளுடைய எருக்கு கரைசல் இருக்கு இல்லைங்களா, தொடர்ந்து தரைவெளியில் கொடுக்கலாம். உயிர் உரங்கள், அதாவது உயிர் உரங்களில் ரைசோபியம் அப்படிங்கிற பொருள், பொட்டாஷ் பாக்டீரியா அப்படிங்கிற பொருள், இதெல்லாம் தரைவெளியில் கொடுக்குறது வெறும் 200 ரூபாய் தாங்க. அந்த 200 ரூபா பொருளை தண்ணியில் கலந்து கீழே கொடுக்க மண்ணில் சாம்பல் சத்தோட அளவு அதிகரித்து பயிர்கள் நல்லா இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருளுங்க, வேம்னு ஒரு பவுடர் இருக்குது. அந்த வேம் பவுடரை முடிஞ்ச அளவுக்கு மாதம் ஒரு முறை இல்லை 2 மாதத்துக்கு ஒரு முறை 1 கிலோ அப்படிங்கிற வீதத்தில் 200 மரத்துக்கு 1 கிலோ அந்த மாதிரி கலந்து தரையில் கொடுத்துட்டோம்னா, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சுண்ணாம்பு சத்தை எடுத்து கொடுக்குங்க. சுண்ணாம்பு சத்தை எடுத்து கொடுக்குறப்ப அது இன்னும் கொஞ்சம் சிறப்பான பலன்கள் தர பெரிய வாய்ப்பு இருக்குங்க. நம்ம இதை பண்ணலாம். அப்படி செய்கிறப்ப நமக்கு பழங்களோட தரம் சிறப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இந்த பழங்கள் வரும்போதே எங்கே விற்பனை பண்ணலாம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் ஆய்வு பண்ணலாம். பொதுவான சந்தைகள் எங்கெங்கே இருக்குது, அதில் என்ன விதமான விலை போகும், அங்கே இருக்கக்கூடியவங்களோட தொடர்பு எண் அது கிடச்சிருச்சுன்னா நம்ம அவங்கள்ட்ட கேட்டு, இன்றைக்கி நம்ம அடுத்த வாரம் வெட்ட போகிறோம் அப்படின்னா என்ன விலைக்கு போகுது அப்படிங்கிறதெல்லாம் முடிவு பண்ணி, லோக்கலில் கொடுக்கலாமா அல்லது இங்கே கொடுக்கலாமா அங்கே கொடுக்கலாமா, அதை எந்த விதமான வாகனத்தில் அனுப்ப போகிறோம், அதுக்கான செலவு என்ன, ஏற்றுக்கூலி இறக்குக்கூலி எல்லாத்தையும் பார்த்துட்டு, இதை விட அங்கே நமக்கு கூடுதல் பணம் கிடைக்கிது அப்படின்னா வாழை மண்டியோட இடத்த மாற்றி அதிகமான லாபம் பெறுற மாதிரி முயற்சி பண்ணலாம். அதுக்கு தேவை தொடர்பு எண்கள். அந்த தொடர்பு எண்கள் மட்டும் போதுமான அளவு நம்ம கையில் இருந்ததுன்னா வாழை விவசாயத்தில் ஒரு மிகப்பெரிய லாபம் எடுக்கலாங்க. நல்ல தரமான ரகங்கள் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம், நல்ல தரமான கட்டைகள், கன்றுகள் அதை வாங்கி வைக்கிறதுலையும்
பூச்சிகள் புழுக்கள்லாம் பார்த்துக்கிறதுலையும் நிச்சயம் நல்ல வாழை தார்களும் நல்ல வருமானம் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீண்டும் சந்திப்போம்.